It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Saruna Store Super Jewelry, Chennai, Madurai, Coimbatore. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலை மதுரை சிறப்பு பேச்சரங்கம் அறியாமை பலமல்ல சென்ற வார தொடர்ச்சி. அடுத்ததாக திருமதி விசாலாட்சி அவர்கள். விசாலாட்சியை பற்றி கூற வேண்டும் என்றால், அவர் மதுரையின் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர். கருமுத்து கண்ணன் அவர்களின் செல்ல மகள். அவரை தெரியாதவங்க இந்த மதுரை மண்ணில் இருக்கவே முடியாது. அப்பாவினுடைய தாத்தாவினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய நிறுவனத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பாராட்டுதல்கள். அவரோட குடும்பத்தை பற்றி ராஜேஷ் சார் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னார், மதுரைக்கு எந்த ரூட்லேருந்து வந்தாலும், அது திண்டுக்கல் வழியாக வந்தாலும் தேனி வழியாக வந்தாலும், நாம் எங்கேருந்து வந்தாலும் கலைத்தந்தை தியாகராஜ செட்டியாரின் ஒரு நிறுவனத்தை கண்ணில் படாமல் நம்ம உள்ளே நுழைய முடியாதான். ஒன்று அவங்களோட மில்ஸ் இருக்கும், இல்லை அவங்களுடைய காலேஜ் இருக்கும், இல்லை அவங்களுடைய பள்ளிக்கூடம் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு நிறுவனத்தை தாண்டி தான் நம்ம வர முடியுமா? அந்த மாதிரியான மிகச்சிறந்த பாரம்பரியத்தை பின்புலமாக கொண்ட விசாலாட்சி அவர்கள் பேச வருகின்றார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். மதுரைக்கு வணக்கம். நான் வைகை ஆத்தங்கரையில் அந்த மணலில் தோண்டி விளாண்டு வளர்ந்த மதுரையின் பிள்ளை. விகாசா ஸ்கூலில் படித்தேன், லேடிடோ காலேஜில் படித்தேன். ஸோ மதுரையில் நான் இங்கே பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீரா மேம் அந்த தலைப்புகள் செலக்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த அருமையே அருமை. 26 வருஷங்களாக. இப்போ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ChatGPT AI வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதில் போட்டு பாருங்களேன், 26 வருஷத்துக்கு எனக்கு டாபிக் கொடு மாதம் அப்படின்னா ChatGPT பிரேக் டவுன் ஆயிரும். அந்த அளவுக்கு ரிஃப்ரெஷிங்காக புதுசாக மேம் டாபிக் செலக்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் அறியாமை நல்லதல்ல. அருமையான டாபிக். இப்போ என் பையன் ஒரு 2 வருஷம் முன்னாடி ப்ளட் குரூப் கேட்டாங்க ஸ்கூலில். எனக்கு ஒரு டவுட்டு, O பாசிட்டிவ் தான், ஆனால் எனக்கு சரியாக தெரியலையே, ஸ்கூலுக்கு ஒழுங்காக சொல்லிடுவோம் அப்படின்னு அவன்கிட்ட நான் சொல்கிறேன், நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்துருவோம்டா, ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டா கரெக்டாக சொல்லிடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு. இவனுக்கு பயம். இவன் என்ன சொல்கிறான், ஊசிலாம் வேண்டாமா, எனக்கு ப்ளட் குரூப் என்னென்னு கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிரு அப்படிங்கிறான். வாட் இஸ் மை ப்ளட் குரூப்? அவன் சர்ச் டேர்ம்ஸையும் எனக்கு கொடுக்குறான், கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு பிள்ளை கூட எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, எல்லாமே நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு இறங்கும்போது அறியாமையுடன் இறங்குறது பெரிய ரிஸ்க்கு. வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, டு நாட் நோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் த பிக்கெஸ்ட் ரிஸ்க். இப்போ பிஸ்னஸில் இறங்காத, பிஸ்னஸ்னால் ரிஸ்க்கு அப்படிம்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் இன்ஹெரண்ட்லி ரிஸ்க்கு கிடையாது. நம்ம இந்த அறியாமையால் இறங்குறோம் பாருங்கள், ஒன்றும் தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் ரிஸ்க்கு.
பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதன கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதன கேட்டேன், என்ன சொன்னான் இறைவன்? அறிந்து பாரென இறைவன் சொன்னான். இது நான் எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டது. நான் எங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ நான் யூஎஸில் இருந்தேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் நிறைய கேள்வி கேட்பேன். அப்பா இது எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது? அப்பா சிம்பிளாக முடிச்சிருவாங்க. செஞ்சு தான் பாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டுருவாங்க. அதில் நான் லேர்ன் பண்ணது கேள்விகள் கேட்குறதுனால மட்டும் நம்மளுக்கு பதில் கிடைக்காது. செஞ்சு பார்க்குறதுனாலையும் நம்மளுக்கு கிடைக்கிற பதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸால் வர அந்த தெரிதலுங்கிறது எவ்வளவோ மேல். எங்கள் அப்பாவோட அம்மா டாக்டர் ராதா தியாகராஜன் ஒரு பெரிய ஸ்பீக்கர், தமிழ் ஸ்காலர். அவங்க கேரளாவிலேருந்து வந்தாங்க. அவங்க மலையாளி. அவங்க எங்கள் தாத்தாவை கல்யாணம் பண்ணி வந்தப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக தமிழே தெரியாது. எங்கள் தாத்தா அவங்கள படிக்க வச்சாங்க. ஆனால் அவனால் இருந்து தமிழ் வாத்தியார் வச்சு படித்து அவங்க பிஹெச்டி வரைக்கும் போனாங்க. சாதாரண பிஹெச்டி இல்லை, திருவாசகத்தில் பிஹெச்டி. பாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க உலகமெல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லா ஸ்பீச்சஸுக்கும் என்னையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு 11 வயசு இருக்கும். எல்லா ஸ்பீச்சஸுக்கும் ஸ்கூலில் லீவ் போட்டுட்டு திருச்சி, தமிழரங்கம், தமிழ் மன்றங்கள், தூத்துக்குடி, மலேசியா, எல்லா ஊருக்கும் என்னையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் ரத்னம் அவங்க ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க எங்கள் பாட்டிக்கு, விசாலாக்ஷி இஸ் டேக்கிங் டூ மச் லீவ் அப்படின்னு லெட்டர் அனுப்புகிறாங்க. எங்கள் பாட்டி திருப்பி லெட்டர் அனுப்புகிறாங்க, அவள் லீவு எடுக்கட்டும், ஸ்கூலில் இருக்கிறத விட என்னோட அவள் தெரிஞ்சுக்கிறது ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அவங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் ஒன்றுமே சொல்லலை. இப்போ இந்த ஆஸ்ட்ரிச் நெருப்புக்கோழி எதிர்த்தாப்பில் அதுக்கு ஒரு டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னா அது தலையை மணலுக்குள்ளே புதைச்சிக்குமா. நம்மளுக்கு அந்த டேஞ்சரை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம அது டேஞ்சரே இல்லை அப்படின்னு நினச்சிக்குமா. அதே மாதிரி பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருந்துருச்சு அப்படின்னு பூனை நினச்சிக்குமா. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பூனையாவோ ஒரு ஆஸ்ட்ரிச்சாவோ இந்த அறியாமையுடன் இயங்கக்கூடாது. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. Kalyanamaalai exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 98408 91400. அறியாமை பலமல்ல. கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் தொடர்கிறது. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கேஒய்சி, 3 விதமான கேஒய்சிகள் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா முக்கியம். நோ யோர் கஸ்டமர், நோ யோர் காஸ்ட், நோ யோர் காம்படிஷன். இப்போ நம்ம கஸ்டமரை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களோட கஸ்டமர் யார் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். அது ஆனா பெண்ணா, அவனோட வயசு என்ன, அவனோட வேலை என்ன, அவனோட கஷ்டங்கள் என்ன, அந்த கஷ்டத்தை உங்கள் ஜூஸ் கடை எப்படி தீர்த்து வைக்கும். இப்போ இந்த ஜூஸ் கடைக்கு நீங்கள் ஒரு பர்சோனா அப்படிம்பாங்க. அவர் ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவராக இருக்கலாம். அவரோட வேலை ஒரு அலையிற வேலையாக இருக்கலாம். பைக்கில் அலைஞ்சிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு களைப்பாக இருக்கும், தாகம் எடுக்கும். அவருக்கு அப்போ என்ன தேவை? சீக்கிரமாக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும், நல்ல விலைக்கு வேணும், சுத்தமாக இருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட கஸ்டமர். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தலைமுறைகள் மாறிட்டே வருது இல்லையா? ஜென் ஆல்ஃபா, ஜென்ஸி. போன வாரம் தான் சொன்னால் நான் கண்டுபிடிச்சேன், அம்மா இட்ஸ் வெரி மிட் அப்படின்னா. அப்போ என்னடா இது மிட்டு அப்படின்னா, அது ரொம்ப நல்லாவும் இல்லையா, ரொம்ப மோசமாகவும் இல்லையா, மிடில் நடுவில் இருக்கா, அது மிட்டு. அப்புறம் இன்னொன்று சொன்னான், கோ டச் கிராஸ். கோ டச் கிராஸ்னா வெளியில் போகிறதான். வெளியில் போகிறதுக்கு பேர் கோ டச் கிராஸ். இவங்க இந்த லாங்குவேஜையே இந்த பிள்ளைங்க மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்து இன்னையில் இருந்து 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் யார்? நம்ம ப்ரோ. ஸோ நீங்கள் அவருக்காக உங்களோட மெசேஜிங் எல்லாமே அவருக்காக இருக்கணும். உங்கள் ப்ராடக்ட்டு, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், உங்களோட பிராண்டிங், நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்காக இருக்கணும். ஏன்னா 2029 வந்துச்சுன்னா இந்தியாவில் பாதி பாப்புலேஷன் இந்த ஜென் ஆல்ஃபாவும் ஜென்ஸி தான். 30 வயசுக்கு கம்மியாக இருந்த பிள்ளைங்க தான் இருப்பாங்க, 50% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ நம்ம அவங்கள இக்னோர் பண்ண முடியாது. ஒரு தலைமுறை அவங்களுக்கு அடுத்து வந்த தலைமுறை கொஞ்சம் விளங்காமல் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக நம்மளெல்லாம் சொல்லுவாங்கல்ல,
ஆனால் நம்மளாம் நல்லா தான் இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறைகள் இந்த சின்ன பிள்ளைங்க வந்து நம்மளை விட வித்தியாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அது ஒரு கெடுதலான இதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க தான் நம்மளோட கஸ்டமர். ஸோ அந்த நோ யோர் கஸ்டமர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ என்னோடய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, நாங்கள் என் பிஸ்னஸில் வந்து வீட்டுக்கான டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறோம். பெட்ஷீட்டு, கர்டன், டேபிள் கிளாத்து அந்த மாதிரி. இப்போ இந்த ஜென்ஸியும் ஜென் ஆல்ஃபாவும் வளர்ந்து வந்து அவங்க நம்ம கஸ்டமராக இந்த ப்ராடக்டை வாங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? இந்த ப்ராடக்டை யார் பண்ணுனா? அவங்கள வந்து நீங்கள் ஆணும் பெண்ணுக்கும் சரிசமமாக சம்பளம் கொடுத்து உங்கள் கம்பெனியில் வச்சுருக்கீங்களா? இந்த துணியில் வந்து பஞ்சால் செய்யப்பட்டதுன்னா அந்த பஞ்சு எங்கேருந்து வந்துச்சு? அந்த பஞ்சின் விவசாயி சந்தோஷமாக இருக்கானா? இது ஆர்கானிக்கா? நீங்கள் ரீசைக்கிளிங் பண்ணுறீங்களா? நீங்கள் வாட்டர் வேஸ்ட் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறீங்களா? இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த கேள்வி கேட்டு தான் வாங்குவாங்க. நீங்கள் இதுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா என்ன விலைக்குனாலும் வாங்குவாங்க இந்த பிள்ளைங்க. ஸோ நோ யோர் கஸ்டமர். அண்ட் இவங்களுக்கெல்லாம் எங்கே விற்கணும்? ஆன்லைன். ஆனால் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 2 நொடிக்குள்ளே உங்கள் விஷயத்தை சொல்லியும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நோ யோர் காஸ்ட் வந்து நான் நிறைய பேர் மென்டர் பண்ணுவேன். அதில் ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா 5 லட்சம் மேம் அப்படிம்பாங்க. எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 6 லட்சம் மேம் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளோட வரவு செலவு அந்த கணக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம பிஸ்னஸ் பிளான் வச்சுக்கிறது முக்கியம். நோ யோர் காம்படிஷன், அது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பொருள்கள் என்ன, அதை வாங்கி அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அவங்க எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கண்ணாவே அதை வச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, பேஷண்ட் கேபிட்டல் அப்படிங்குவாங்க. பொறுமை ரொம்ப தேவை. இப்போ நான் ஒரு காரில் ஏறி சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, நைட்டு. ஸோ அப்போ நான் ஹெட்லைட் போடணும். அந்த ஹெட்லைட் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் காட்டும் வெளிச்சம்? ஒரு 10 அடி காட்டுமா? இப்போ நான் வந்து இந்த ஹெட்லைட்டு சென்னைக்கு வரைக்கும் எனக்கு லைட் அடித்து காட்டணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அது காட்டுற அந்த 10 அடியாக நான் சென்னைக்கு ஓட்டிகிட்டு போயிடுவேன். இப்போ ஒரு பிஸ்னஸும் அப்படி தான். நம்ம வந்து ஒரு படியை கட்டுறோம், நம்ம அந்த படியில் ஏறிக்கிறோம், அடுத்த படியை நம்ம கட்டுறோம், அதுக்கு அதில் நம்ம ஏறி போகிறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக முதலீடு பண்ணிவிட்டு பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நான் பிஸ்னஸில் ஒரு பெரிய லெசன் அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டது தான், நம்ம வந்து பிஸ்னஸை எப்படி துவங்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி எல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு பிஸ்னஸை எப்போ மூடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். when to exit a business also very important. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேர் தெரியும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அது சரியாக போகலை, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நான் மூடிட்டா அதுக்காகவே கடனை வாங்கி 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 இதை இப்படியே இழுத்துட்டே போகிறது. அது வந்து இட்ஸ் லைக் ஃப்ளாகிங் அ டெட் ஹார்ஸ். குதிரை செத்துருச்சு, இருந்தாலும் ஏதோ ஒரு சாட்டையை வாங்கி அதை போட்டு அடிக்கிறது. எப்படியாவது அந்த குதிரை எந்திரிச்சு கடைசியாக ஒரு ஓட்டம் ஓடிடுமா, ஏன்னா எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. அந்த பிஸ்னஸை நம்மளும் வேறு, அது சரியாக வரலைன்னா அதை நம்ம எப்போ அதை வந்து மூடணும், when to exit அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஒரு பெண்ணால் முடியாது அப்படின்னா வேறு யாருனாலையும் அது முடியாது. இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற பெண்களில் கிட்டத்தட்ட 45% தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாடு தான். இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்திங்கன்னா, இப்போ கோவிட் வந்துச்சு, அது வந்து பயங்கர சேதம், உயிர் சேதம் நிறையா இருந்துச்சு. எந்தெந்த நாடுகளில் உயிர் சேதம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஜெர்மனி, நியூசிலாண்ட், தாய்வான். இந்த 5 கண்ட்ரீஸுக்கும் என்ன காமன்? என்ன? விமன் ரூல் பண்ணுறாங்க, லேடி பிரைம் மினிஸ்டர். இது வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்கள் டெசிஷன் எடுக்கும்போது ஒரு மனிதாபிமானத்தோடு எடுப்பாங்க. பெண்களுக்கு எங்கள் பாட்டி சொல்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்லியே ஆகணும். அவங்க ஒன்று எப்போவுமே சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உனக்குன்னு தனியாக சம்பாத்தியம் இருக்கணும், உனக்குன்னு தனியாக பணம் இருக்கணும், அது வந்து உன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும். இன்னொன்று, நம்மளுக்கு பெண்ணாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு யாரும் கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் அதை க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ கடைசியாக, இந்த அறிதல் வந்து நமக்கு மட்டும் சொந்தம் அல்ல. நாலேஜ் இஸ் ஃபார் ஷேரிங். நம்ம ஒரு 4 விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும்.
நம்ம மேலே வர வர நம்மகிட்ட கீழே இருக்கிறவங்க 4 பேரை நம்ம தூக்கிட்டு போகணும். இக்னரன்ஸ் இஸ் நாட் பிளிஸ். ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது அறிதல் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி விசாலாட்சி. தாய்க்கிழவி வளர்த்த 2 பேத்திகள் ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு பேத்தி வந்து ராதா தியாகராஜன் வளர்த்த பேத்தி, இன்னொன்று ராஜலக்ஷ்மி சேதுராமன் வளர்த்த மீரா. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் விமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்ன அந்த குடும்பத்து பெண்களுக்கு அவர்களுடைய பாதத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விசாலாட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறியாமை பலமல்ல பேச்சரங்கில் பேச வருகிறார் அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டலின் தலைவர் டாக்டர் என் வெங்கடேஷ் பிரக்ஞா. அடுத்த வாரம் நம்முடைய பிள்ளைகளே இருந்தாலும் நம்மளுடைய வயதான காலத்தில் பொருளாதார ரீதியாக அவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்ற அறிவினை நான் கற்றுக்கொண்டேன். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Chennai's white shirts feel comfortable.